டபுள் பீன்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓவர் நைட் ஊற வச்ச டபுள் பீன்ஸை 2 விசில் கற்ற விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில். இந்த மசாலாவில் ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கலாம். தனியா 2 ஸ்பூன், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே ஒரு டீஸ்பூன். அது இல்லாமல் ஹோல் கரம் மசாலா 1 இல்லைனா 2, 4-5 முந்திரி, இது எல்லாமே கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மசாலா பேஸ்ட்டுக்கு ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அது இல்லாமல் புதினா, கொத்தமல்லி. நான் 2 டம்ளர் பாசுமதி ரைஸை ஒரு 1/2 அன் ஹவராக ஊற வச்சு வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு. இப்போது ஒரு அடிகனமான பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் நல்லா காஞ்சதும் முதல்ல அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் 1 கப் அளவுக்கு கெட்டி தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்துடுறேன். இந்த அளவு 2 கப் பாசுமதி அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். வேக வச்சு வச்சுருந்த 1 கப் பருப்பையும் இதிலே சேர்த்துட்டேன். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பை போட்டு ஊற வச்சுருந்த அரிசியையும் போட்டேன். தண்ணியும் அரிசியும் ஒன்றா இந்த அளவுக்கு வரும்போது தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து திறந்தோம்னா சூப்பரான டபுள் பீன்ஸ் பிரியாணி கம கமன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.